அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வேர்ல்ட் வைடா வந்து 200 கோடிகளை வந்து கடந்துருச்சு அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து நேத்து அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா நேத்து தளபதி விஜயுடைய சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. சோ நேத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜித்துடைய குட் பேட் அக்லிக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஜயுடைய சச்சின் ரீரிலீஸுக்கும் ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம். நேத்து வந்து பிக் ஃப்ரைடே அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ நேத்து வந்து பார்த்தோம்னா அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படம் இந்திய அளவுல கிட்டத்தட்ட 6.75 கோடிகளை வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வியாழக்கிழமை வந்து 5.3 கோடிகளை வசூலித்த நிலையில 2வது வாரத்துல இப்ப வசூல் வந்து மீண்டும் உயர தொடங்கி இருக்கு. சோ இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 7 to 10 கோடி இன்னைக்கும் நாளைக்கும் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய அளவுல கிட்டத்தட்ட 126 கோடிக்கு மேல இந்த படம் வசூலித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயுடைய சச்சின் திரைப்படம் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆன திரைப்படம் நேத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 10 கோடி வரை வசூல் செய்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. வேர்ல்ட் வைடா வந்து எவ்வளவு வசூல் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுல மட்டுமே 10 கோடிகளை வந்து இந்த படம் வசூலித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது குட் பேட் அக்லி படத்தை விட பிக் ஃப்ரைடே அன்னைக்கு ரீரிலீஸ் படமான சச்சின் சற்றே அதிக வசூலை ஈட்டி இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டாக பார்க்கப்படுது. கண்டிப்பா இத பத்தி எஸ் தானு வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள எலெக்ஷன் பத்தின ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேர்ல்ட் வைடா வந்து இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ சச்சின் ரீரிலீஸ் படத்தை நீங்க போய் தியேட்டர்ஸ்ல பாத்தீங்களா, இல்ல இந்த படத்தை 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம் தியேட்டர்லயும் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கலையா, இல்ல பாத்தீங்களா இல்லையா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. மேலும் இதே மாதிரி ரீரிலீஸ் படங்கள்ல எந்த திரைப்படத்தோட ரீரிலீஸுக்காக நீங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.